விஜய் பதாகைகளை மிதித்து கிழித்து தள்ளிய தாவேகா தொண்டர்கள் அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று வைரல் ஆகிட்டுருக்கு. என்னடா விஜயண்ணாவுடைய ரசிகர்களே விஜயண்ணாவை மிதித்து தள்ளுறாங்களா அப்படின்னு நமக்குலாம் ஒரே ஆச்சரியம். சரி, அப்படி என்ன தான் அந்த செய்தியில் சொல்கிறாங்க, விஜயண்ணாவை எதுக்கு மிதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அது உட்கட்சி பூசல் போல். செஞ்சி பகுதியைச் சேர்ந்த சரண்ராஜ் அப்படிங்கிற நபருக்கும் அங்கே உள்ள விஜய் கட்சி தொண்டர்களுக்கும் இந்த பிரச்சனை வந்திருக்கும் போல். சரண்ராஜ் அந்த பகுதிகளில் உழைக்கிற மக்கள் அப்படின்னு சொல்லி சில பேரை கட்சிக்காக ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பார் போல், இவங்களை பதவியில் போடுங்க அப்படின்னு. நீ ஒன்றும் கட்சிக்கு அட்வைஸ் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி அவரை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்களாம். அதன் பிறகு நிறைய சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. சரண்ராஜ் இப்போது புசி ஆனந்த் இருக்கக்கூடிய அந்த விழாவுக்கு முறையிடலாம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணி ஒரு பிரச்சனையை போட்டிருக்காரு. ஆனால் புசி ஆனந்த் அதெல்லாம் காதில் வாங்காமல் ஒரு பாட்டுக்கு பாதியிலே கிளம்பி போயிட்டாராம். அதுக்கப்புறம் சரண்ராஜ் என்னைய கட்சியை விட்டு நீக்கினீங்க, ஓகே, என்கிட்டேருந்து வாங்கினீங்கள 30,000 பணம் கட்சியில் சேர்க்கும்போது அந்த பணத்தை திருப்பி கொடுங்க அப்படின்னு இப்போ அவர் போர்க்கொடி தூக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் விஜய் பதாகைகளையும் தூக்கி போட்டு மிதிச்சிட்ருக்காங்க. இந்த விஷயங்கள் தான் இப்போ சோசியல் மீடியாக்களில் வைரல் ஆகிட்டுருக்கு. இது கூட வைரல் ஆகிறது கூட பெரிய விஷயமாக தெரியலை. ஆனால் தாவேகாவிலிருந்து விலகிய வைஷ்ணவி இதை பற்றி ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் ஜேவி இருக்காரா அப்படின்னு புசி ஆனந்தை டேக் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புசி ஆனந்த் சமீபத்தில் பேசும்போது மானை விளக்கணம் அப்படின்னு பேசியிருந்தார்ல, அதையும் கிண்டல் பண்ணி ஒரு போஸ்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க. தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களை அடிக்கிறதையே முழு நேர வேலையாக வச்சுருக்காங்க வைஷ்ணவி.